பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்துவேல் பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. குமார் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த தப்பு நடக்காத இருக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். அதே மாதிரி அரசியோட வாழ்க்கை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா பாத்தீங்களோ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட என்ன நடந்ததோ அதை சொல்லி நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். எதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி முத்துவேல் சொல்றாங்க. உடனே பாண்டியன் என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். இனி உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க யாராவது இந்த விஷயத்துல தலையிட்டாங்க, நடக்கிறதே வேற. இந்த பாண்டியனை இனிமேதான் நீங்க பார்க்க போறீங்க. பொல்லாத பாண்டியன் எப்படிப்பட்டவன்றதான் நீங்க யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க நல்லா சொல்லிட்டு பாண்டியன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அரசி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அரசி விடுப்பா, நீ எதுக்காக கவலைப்படுற? உன் மேல எந்த தப்பும் இல்லைன்றது உன் குடும்பத்துல இருக்க எங்களுக்கு தெரிஞ்சா போதுமா? மத்தவங்களுக்கு எப்படி நிரூபிக்கணும்ன்ற அவசியம் ஒண்ணும் இல்லைல்ல. விடு, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்வார் பேச்ச கேட்கறவங்களோட புத்தி என்னன்றது தெரிஞ்சிருச்சு இல்ல. விடுப்பா, இதை விட 100 மடங்கு நல்ல மாப்பிள்ள கண்டிப்பா உங்களுக்கு வருவாங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி அரசிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திகேயன் திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்காங்க அரசிக்கு. அரசி போனை எடுத்து, எங்க அரசி, எங்க மேல கோவமா இருக்கீங்களா? அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக தான் உங்ககிட்ட எந்த வார்த்தையும் பேசாம அமைதியா நான் வந்துட்டேன். அதுக்காக என்ன தப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன ஆனாலும் சரி, அந்த குமார சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சா போதும். மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே நம்ம அரசி இங்க பாருங்க, உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் செட் ஆகாதுன்னு விட்டுட்டாச்சு. இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். நான் ஏன் வேலையை பாக்குறேன், உங்க வேலையை நீங்க பாருங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா வேற ஏதாவது பொண்ணு பாத்துக்கோங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாத அரசி, கண்டிப்பா உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் நம்ம குடும்பத்தோட சம்மதத்தோட நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எதை பத்தி நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் நம்ம அரசிய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை பாண்டியனை சமாதானப்படுத்தினாலும் கார்த்திகேயனை திரும்ப நம்ம அரசிக்கு பாண்டியன் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.